12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன் வேர்டு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த 35 படிச்சுட்டு போகாதீங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இலக்கண குறிப்பு இதில் இருக்கிற மாதிரி மறந்திருக்கும் தமிழறிஞருடைய பெயரை கண்டுபிடிக்க இது மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடியது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க, பூத்த மலரொன்று பறக்கிறதுன்னு சொல்லும்போதே நம்ம என்ன செய்யறது அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறத டேக் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டினும் கேட்பாங்க. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மினிமம் பாஸ் பண்ணணும் அப்படின்னம்னா எந்தெந்த கொஸ்டின் நம்பர் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 2 மார்க் கொஸ்டினில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, உவமை தொடரை சொற்றொடர்கள் அமைத்தெழுதுக, இது அச்சாணி இல்லாத தேர் போல் உள்ளங்கை நெல்லிக்கழிவு போலன்னு கொடுத்துருக்காங்க. தொடரில் அமைத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின். இதுக்கு நம்ம என்னன்னாலும் எழுதலாம். இதில் மொத்தம் நம்முடைய புக்கில் வந்து மொத்தம் 6 இருக்குது. அச்சாணி இல்லாத தேர் போல், உள்ளங்கை நெல்லிக்கனி போல், எலியும் பூனையும் போல், இந்த மாதிரி மொத்தம் 6 இருக்குது. அது எழுதும்போது அச்சாணி இல்லாத தேர் அப்படின்னம்னா அச்சாணி இல்லாத தேர் பாதுகாப்பு இல்லாதது. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னம்னா, வீட்டில் தந்தையை இழந்த குடும்பம் அச்சாணி இல்லாத தேர் போல தள்ளாடுகிறது. அச்சாணி இல்லாத தேர் என்ன செய்யும் அப்படின்னம்னா தள்ளாடுகிறது. இது மாதிரி நம்மளுடைய ஓன் ரைட்டிங்கில் சொந்தமாக ஒரு தொடர் எழுதணும் அப்படின்னம்னாலே அந்த 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது 2ல் ஏதாவது ஒன்றுக்கு எழுதுனா போகிறோம், அல்லது கொஸ்டின் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியின் சொற்றொடர் அமைப்பை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேள்வி பதில், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலை விளை. இப்போ உதாரணத்திற்கு கலை அப்படின்னம்னா 64 ஆய கலைகள், சிலம்பாட்டம், அந்த மாதிரி கலைகள் குறிக்கக்கூடியது. 2வது இருக்கக்கூடிய இந்த கலை என்ன அப்படின்னம்னா கலைதல், அகற்றுதல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. 3வது இந்த கலை அப்படின்னம்னா மூங்கில் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. இது 3 வர்ற மாதிரி ஒரு தொடர் வந்து எழுதணும். சொந்த நடையில் நீங்கள் அதனுடைய பொருள் வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதுனீங்க அப்படின்னம்னா 2 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வேற்று பொருள் அமையுமாறு. ஆக்சுவலாக இந்த வருஷம் அப்படியே கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இதுக்கு பதில் வேறு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் வரிசையில் இந்த நடுவில் இருக்க கேப்பை மட்டும் எடுத்துகிட்டு 2ஐயும் சேர்த்து எழுதி மிச்ச தொடர் அப்படியே எழுதுனீங்க அப்படின்னம்னா இதுக்கு 2 மார்க்கு. ஆசிரியருக்கு கீழ்ப்படுதல், வல்லின மெய்களை இட்டும் நீக்கம் எழுதுக. நம்முடைய புக்கிலேயே மொத்தமே 3 தான் இருக்குது. அந்த 3ல் 1 கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. வல்லின மெய் அப்படிங்கிறது கசதப, இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இதனால எந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல அதிகமாக இருக்குங்கிறத எடுக்கணும், தேவையான இடத்துல சேர்க்கணும். ஆசிரியருக்கு இக்கு, இந்த இடத்துல ஒரு இக்கு சேர்க்கணும். ஏன்னா அடுத்து வர்ற கீ அப்படி வர்றதுனால முன்னால் இக்கு சேர்க்கணும். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை இத்து சேர்க்கணும். தெரிந்து கொண்டு தான், தெரிந்து கொண்டு கிடையாது. இந்த இக்கை வந்து நம்ம எடுக்கணும். தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி நல்லனவற்றை இந்த இடத்துல ஒரு இக்கு சேர்க்கணும். கற்றுக் கொடுக்கும், இந்த இடத்துல இக்கு சேர்க்கணும். ரைட்டுங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. வாழைக்காட்டில் குயில்கள் என்ன செய்யும்? கூவும், அலராது. அப்போ கூவிக்கொண்டும். காகங்கள் என்ன செய்யும்? கரையும், கரைந்து கொண்டும் இருந்தன. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. இது வந்து பேச்சு வழக்கு. இதை எழுத்து வழக்காக அவன் சொல்கிறாங்க. அன்றைக்கு, அன்னைக்குங்கிறத அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து கிடையாது, கொடுத்து உதவி இருக்க கிடையாது, உதவி இருக்க வேண்டியதானே கிடையாது, வேண்டியது தானே. ரைட்டுங்களா? தூய தமிழில் எழுதணும். இந்த புணர்ச்சி விதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து விதிகள் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அந்த விதிகள் தெரியலை அப்படின்னம்னாலும் இதை பிரித்து எழுதுனாலே நமக்கு மார்க்கு. முன்னுடை, முன் கூட்டல் உடை, ஏதாவது ஒன்று தானே கேட்டிருக்காங்க. செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி, பிரித்து எழுதுனாலே நமக்கு மார்க். இதெல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் இல்லாமல் என்னென்ன அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 43 வரைக்கும் 5 கேட்பாங்க. 5ல் நம்ம 3 எழுதணும். சாய்ஸ் தான். ரைட்டுங்களா? அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அணிகள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதில் நிரல் நிறைய அணி 1, ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னால இந்த 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 1. அடுத்து 40ஆம் நம்பர் 41ல் இலக்கியநயம் பாராட்டுகள். 12th தமிழ் இலக்கியநயம் பாராட்டுக அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அதை மினிமமாக கொடுத்துருக்க பாட்டை வச்சு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னம்னா 41ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 42 கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற தலைப்பு. ஆணைக்கும் அடிசருக்கும், வாழ்க்கை நிகழ்வில் அமைத்தலுங்க. வாழ்க்கை நிகழ்வில் அமைத்தல் அப்படின்னம்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஆணைக்கும் அடிசருக்கும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன். எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் தோற்க நேரிடும். ரைட்டுங்களா? யானை வலிமையானது, ஆனால் அதுக்கும் கீழே இறக்கத்தில் போகும்போது அடி சறுக்க தான் செய்யும். ஏற்றத்தில் வேகமாக ஏறிடும், இறக்கத்தில் இறங்கும்போது அதுக்கும் என்ன செய்யும்? அடி சறுக்கும் அப்படிங்கிறது பொருள்.
எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் தோற்க நேரிடும். இதுக்கு 1 மார்க் பொருளுக்கு. திரும்ப 2வது வாழ்க்கை நிகழ்வில் சொல்லியிருக்காங்களா, வாழ்க்கை நிகழ்வு அப்படின்னு போட்டு தொடர்ச்சியாக முயற்சி செய்யாதனால் ஒருவன் தோல்வி அடைந்தவர். நானும் ரமேஷும் ஒன்றாக படித்து வந்த மாணவர்கள். இந்த மாதிரி சொந்த நடையில் ஒரு கதை எழுத முயற்சி பண்ணீங்க அப்படின்னம்னாலே 4 மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. அடுத்தது 43ல் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேண்டி விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. பட் இந்த வருஷம் நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த தமிழாக்கம் தருக, லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இந்த மாதிரி தமிழாக்கம் செய்தல் அப்படிங்கிறத படித்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 43ஆம் நம்பர் கேள்வி 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 44ஆம் நம்பருக்கு நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய திருக்குறள் நெடுவினா 3 மட்டும் படித்தீங்க அப்படின்னம்னா 1 அட்டன் பண்ணிடலாம். அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் 1, செய்நன்றி அறிதலே அறம் என்பதை முப்பால் வழி தெளிவுபடுத்துக 2, சினத்தை காத்தல் ஒரு வாழ்வை மேம்படுத்தும் என்பதனை வள்ளுவர் வழி விளக்குக 3. இது 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். மற்றபடி இந்த 46லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதை, அந்த கதை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி லாஸ்ட் இயரே போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஒருமையுடன் எனது திலமரடி நினைக்கின்ற தெய்வமணி மாலை, உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி, இயல் 1ல் இருக்கக்கூடிய தண்டி அலங்காரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 பாடல். இந்த 4ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 4 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சார் கேள்வி பதிலே சொல்லாமல் சொல்கிறீங்க, ஏன்னா மொழித்திறன் பயிற்சியிலேயே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஆக்சுவலாக எனக்கு எழுத படிக்க நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க மொழித்திறன் பயிற்சியிலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். மற்றபடி என்னோடய மெட்டீரியல் அந்த 150 பே பண்ணி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு என்னுடைய நம்பர் சொல்லிடுறேன், 6379172791 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். 150 பே பண்ணி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க கண்டிப்பாக 100% அது உங்களுக்கு மினிமம் மெட்டீரியல்லாம் கிடையாது, நீங்கள் 90க்கு 90 மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னம்னால அதுவே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட் பண்ணியிருக்கேன். பட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிவ்யூ பண்ணி எல்லாமே எதுக்கெல்லாம் நம்ம ஜென்ரலாக எழுதுறது, எப்படி எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறனால இதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வேணும் அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோன்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நைட்டு ஒரு 9 o'clock முன்னால் பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். இல்லை அப்படின்றவங்களுக்கு என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஆல் தி பெஸ்ட்.